Very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்ன அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டை வந்துட்டு இன்புட்டாக யூசர் கிட்ட இருந்து வாங்கி அந்த ரெண்டு லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். தென் இந்த கான்செப்ட் வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக வந்துட்டு லிஸ்ட்டில் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். பட் அப்படி பண்ண போகிறதில்ல. இது வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு லிஸ்ட்டை நம்மளோட ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கணும், அந்த ரெண்டு லிஸ்ட்டை வந்துட்டு மெர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் இந்த கோடுக்கான கோடு வந்துட்டு ஃபுல் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கித்தப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த கோடை வந்துட்டு அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ மெர்ஜ் த டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டு இன்புட்டாக வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்புட் வாங்கணும். ஓகே, ஏன்னா இன்புட்டை வாங்கினா ரெண்டு லிஸ்ட்டு இன்புட்டை வாங்கினா மட்டும்தான் அதை மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் ரெண்டு லிஸ்ட்டு இன்புட்டை வாங்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் டைரெக்டாக வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் வந்துட்டு ஒரு லார்ஜ் நம்பரை கூட கொடுப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்டிஜராக மாற்றி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம் லிஸ்ட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்துட்டு லிஸ்ட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இன்புட் வாங்க போகிறேன். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப், இந்த மேப் ஆஃப்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு இதை டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த மேப்பை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு. ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் ஸோ என்டர் ஏ ஓகே, ஸோ என்டர் ஏ ஷார்ட்டர் லிஸ்ட் 1 அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டர் லிஸ்ட் தான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எதுக்காகனா நம்மளோட நம்பர்ஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஓகே, அதாவது ஸ்மால் நம்பர் டு லார்ஜ் நம்பர் அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஷார்ட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு லிஸ்ட்டுமே ஷார்ட்டராக இருக்கணும். ஷார்ட்டர்னா ஒன்றும் இல்லை, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்குமே வந்துட்டு அரேஞ்ச் ஆகி லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் எந்த வித அரேஞ்ச்மெண்ட் சேஞ்சும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஷார்ட்டர் லிஸ்ட். ஓகே, ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்குமா இருக்கணும். ஓகே, ஸோ இதில் இன்புட் வாங்கினா மட்டும் பத்தாது, வந்த இன்புட்டை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுத்த இன்புட்டையும் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ லிஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு அடுத்த இன்புட்லேயும் சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட்டு கமா கொடுக்கணும். ஓகே, இந்த இன்புட்ன்ற கீவேர்டு இதுக்கு முன்னாடி நான் கோடிங் தமிழா சேனலில் எல்லா வீடியோவும், அதாவது நம்மளோட சேனல்லே வந்துட்டு எல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு பைத்தானில் இன்புட் வாங்குறதுக்கான கீவேர்டை வந்து இன்புட் அப்படின்றதான். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த மேப்பு இன்ட்டு எதுக்காக இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக லைன்ஸ் மூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட்டுகமா இன்புட் ஆஃப் என்டர் ஷார்ட்டர் லிஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த லைன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஆஃப் என்டர் ஷார்ட்டர் லிஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா இதுதான் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கும். தென் பைத்தனில் வந்துட்டு இந்த இன்புட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீவேர்ட் இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஃபார்மேட்டில் இன்புட்டை வாங்கும். ஓகே, ஸோ அதாவது இது ஜஸ்ட் இன்புட்டை வாங்கிச்சுன்னா அதை ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். நம்ம கொடுக்குற நம்பராக இருந்தாலும் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு லெட்டராக இருந்தாலும் எல்லாத்தையுமே என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, நம்ம தான் வந்துட்டு அதை மாற்றணும். ஓகேவா, தென் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பைத்தானில் இன்பில்டாக வந்துட்டு அது டிக்ளேர் ஆயிடும். ஓகேவா, இங்கே நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா வேறு டேட்டா டைப் மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இன்புட் வாங்குறதுக்கு இந்த இன்புட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு யூசருக்கு இருந்து இன்புட் வாங்கும். இந்த வாங்கினதுக்கப்புறமா இந்த கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் என்ன அப்படின்னா யூசர் வந்துட்டு இன்புட் கொடுக்குறப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போது 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்பேஸில் கூட செப்பரேட் பண்ணியிருக்காது, ஜஸ்ட்டு ஒரு நம்பரை கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை கமாவால் செப்பரேட் பண்ணி இதை வந்துட்டு இன்புட்டை அரேஞ்ச் பண்ணிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 1 2 3 4 5 ஒன்று சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, தட் மீன் 12,345 இருக்குமா. ஸோ அதை வந்துட்டு இண்டிவிஜுவல் நம்பர்ஸாக பிரிச்சிடும்.
ஏன் ஏன் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் நம்பர்ஸாக பிரித்தா மட்டும்தான் ஒவ்வொரு நம்பரும் என்ன பண்ண முடியும், லிஸ்ட்டில் கமா போட்டு செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் எதுக்கு அப்படின்னு. ஸோ கொடுத்த இன்புட்டை இண்டிவிஜுவல் நம்பராக பிரிக்கணும், அதுக்காக ஸ்ப்ளிட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கிட்டு அடுத்து பிரிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்பை மாற்றவே இல்லை. இப்போயும் வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த மேப் ஆஃப் இன்ட் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே, இந்த மேப் ஆஃப் இன்ட் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் மாதிரி. என்ன அப்படின்னா, இந்த மேப் ஆஃப் இந்த இன்டிஜர் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இருக்குது, வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்டிஜராக மாற்றிடும். ஆனால் இந்த இன்டிஜர் எல்லா எலமெண்ட்ஸ் மேலேயும் அப்ளை ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எல்லா எலமெண்ட்லேயும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மேப் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மேப் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மேப் ஆஃப் தான் வந்துட்டு இந்த இன்ட்ன்ற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நம்ம வாங்கின இன்புட்டில் இருக்க எல்லா வேல்யூஸ் மேலேயுமே இதை அப்ளை பண்ணும். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேப் ஆஃப் வந்துட்டு இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே, தட் மீன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்காக இருக்குது எல்லாத்தையும் இன்டிஜராக மாற்றிடும். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேப் ஆஃப் ஒன்றும் இல்லை, மேப் ஆஃப் இன்ட் அப்படின்னா இது வந்துட்டு இந்த இன்டிஜர்ன்ற ஃபங்க்ஷனை உள்ளே இருக்க எல்லா நம்பர் மேலேயும் அப்ளை பண்ணும். ஸோ உள்ளே இருக்க எல்லா ஸ்ட்ரிங்ஸையுமே என்ன பண்ணிடணும், இன்டிஜராக மாற்றிடும். ஸோ அதுக்காக தான் மேப் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். தென் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம லிஸ்ட்டாக மாற்றவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட நம்பர்ஸை ஜஸ்ட்டு கமாஸால் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி இன்டிஜராக மாற்றிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ இங்கே கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கமா செப்பரேஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கும் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஹோல்டு பண்ணும். ஓகே, ஹோல்டு பண்ணி எல்லாத்தையும் கமாவால் செப்பரேட் பண்ணி வச்சிரும். ஸோ அப்படி தான் வந்துட்டு இது லிஸ்ட்டாக மாற்றும். ஓகேவா? தென் இது எக்ஸாம்பிள் அப்படின்னாலும் இந்த ஊடால ஸ்பேஸ் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப்ன்ற கீவேர்ட் மாற்றிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இன்புட் வாங்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவதும் அப்படி தான். ஃபஸ்ட்டு இந்த இன்புட்டை வாங்கும், அதை வந்துட்டு இண்டிவிஜுவல் வேல்யூஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 23,456 இன்புட் வாங்கினோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி 2 3 4 5 6ன்னு தனித்தனியாக பிரிஞ்சிடும். பிரிச்சுட்டு இண்டிஜராக மாற்றி எல்லாத்தையும் கமாவில் செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஹோல்டு பண்ணிடும். இப்படி தான் வந்து லிஸ்ட்டாக மாற்றும். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் வாங்கும், அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இண்டிஜராக மாற்றிட்டு லிஸ்ட்டாக மாற்றிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட இன்புட் வாங்குற இந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இன்புட் வாங்குற ஃபார்மேட் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை தனியாக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு என்னென்னா இன்புட் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வைல் லூப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம லிஸ்ட்டோட லென்த்தை செக் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த நம்பரை, ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெஃபினட்டாக ஷார்ட்டர் லிஸ்ட்டை தான் வந்துட்டு மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? தட் மீன் சின்ன நம்பர் ஃபஸ்ட் இருக்கணும், பெரிய நம்பர் அடுத்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு லிஸ்ட்டோட லென்த்தை பேஸ் பண்ணியும் எந்த எலமெண்ட் பெருசாக இருக்குது எது சிறுசாக இருக்குன்றதை கம்பேர் பண்ணி அப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதனால் 2 வேரியபிள் தேவை. ஏன் அப்படின்னா ஐஜேன்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வைல் லூப் யூஸ் பண்ணும்போது ஐஜேன்ற ஒவ்வொரு வேல்யூ தான் வந்துட்டு இந்த வேல்யூஸை இண்டெக்ஸாக வச்சு தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருந்து எலமெண்ட்ஸை வந்துட்டு எடுக்க போகிறோம். ஓகே, எடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ சொல்லும்போது நான் புரியலைனாலும் கோட் பண்ணும்போது கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இப்போது ஐஜேன்ற 2 வேல்யூ அதுக்கு இனிஷியல் வேல்யூவாக 0 அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மெர்ஜ்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மெர்ஜ்டு எதுக்காக அப்படின்னா ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் என்னென்னா ஒரு மேஜர் லிஸ்ட், அதாவது 2 லிஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பைன் பண்ணணும்ல. அப்போ அது கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இது தனித்தனி லிஸ்ட்டு, இதை புதுசாக ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ அதனால் மெர்ஜ்டுன்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்மளோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மெர்ஜ்டு எதுக்காக அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு புது லிஸ்ட்டு தேவை, அதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்துட்டு டேரெக்டாக வைல் லூப் தான். இங்கே தான் வந்துட்டு நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ லெஸ் தென் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் லிஸ்ட் 1. ஓகே, லிஸ்ட் 1 கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்ததான் அண்ட் ஜேன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஜே லெஸ் தென் லென்த் ஆஃப் லிஸ்ட் 2. ஓகே, ஸோ இந்த கோலை மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கோன்ற சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஐ இஸ் லெஸ் தென் லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 அண்டு ஜே இஸ் லெஸ் தென் லென்த் ஆஃப் லிஸ்ட் 2. இந்த லென்த் ஆஃப்ன்றது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இதோட லென்த் என்ன பண்ணும் அப்படின்னா கேல்குலேட் பண்ணும். உதாரணத்துக்கு லிஸ்ட்டோட லென்த்னா ஒன்றும் இல்லை, லிஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதான் லிஸ்ட்டோட லென்த்.
இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே 10 எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 தான். ஓகே, ஸோ இந்த லென்த் ஆஃப்ன்றது லிஸ்ட்டோட லென்த்தை கால்குலேட் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா இந்த ஐயோட இனிஷியல் வேல்யூ 0. இது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது ஐயோட வேல்யூ சிறுசாக இருக்கா செக் பண்ணும். ஸோ சிறுசாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். செகண்ட் கண்டிஷனும் அப்படி தான். ஜேயோட வேல்யூ லிஸ்ட்டோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த அண்ட் அப்படின்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அண்டை பொறுத்தவரையில் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்லை அப்படின்னா ட்ரூன்ற வேல்யூ வராது. ஸோ என்ன பண்ணாது அப்படின்னா வைல் லூப் ரன் ஆகாது. வைல் லூப் எப்போவுமே கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக 2 லாஜிக்கும் ஒர்க் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நம்ம அதில் என்ன பண்ணிச்சேன்னா எதுக்காக இந்த ஐயோட வேல்யூ லிஸ்ட் ஆஃப் லென்த்தோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஐன்றது நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க இண்டெக்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ லிஸ்ட்டோட லென்த்தையும் தாண்டி இண்டெக்ஸ் போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து லிஸ்ட்டில் என்ன இருக்காது, எலமெண்ட்ஸே இருக்காது. அப்போ வந்துட்டு ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டெஃபினட்டாக ஐஎன்ஜேயோட வேல்யூ லிஸ்ட்டோட லென்த்தை கம்பேர் பண்ண கம்மியாக இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐஎன்ஜேன்றது லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸோட நம்பர். ஸோ இது என்ன அப்படின்னா இது இப்போது லிஸ்ட்டுக்குள்ளே 10 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐஎன்ஜேயோட வேல்யூ 11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது 10. ஆனால் இண்டெக்ஸோட ரேஞ்ச் 11க்கு போகுது. அப்போ 11வது ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா லிஸ்ட்டில் 10 தான் இருக்குது. ஸோ ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், டெஃபினட்டாக ஐஎன்ஜின்ற இண்டெக்ஸ் வேல்யூ அதோட வேல்யூ கண்டிப்பாக 10 விட கம்மியாக இருந்தே ஆகணும். இல்லை 10வது இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 10 கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் 10 கம்மியாக இருந்தே ஆகணும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே லெஸ்ஸனாக இருக்கா செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எலமெண்ட்ஸை ஆக்சுவலாக வந்து லிஸ்ட்டோட லென்த்தை கம்பேர் பண்ணிட்டோம். ஆனால் என்னென்னா அடுத்து எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னென்னா 2 லிஸ்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஷார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஷார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் எந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர் சிறுசாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். பெரிய நம்பரை ஃபஸ்ட்டே ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் ஷார்ட்டிங் லிஸ்ட் கிடையவே கிடையாது. ஓகே, ஷார்ட் பண்ண லிஸ்ட்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் போகும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டு 1ல் ஐன்ற இண்டெக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஐன்றது இனிஷியல் எவ்வளோ இருக்குது, 0. ஓகே, ஸோ அந்த 0th இண்டெக்ஸில் லிஸ்ட்டு 1ல் இருக்க எலமெண்ட் லிஸ்ட்டு 2ல் இங்கே கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டு 2ல் லிஸ்ட் 2 வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ, ஜே தான். ஓகே, ஸோ ஜேவோட இனிஷியல் வேல்யூ 0. ஓகே, ஸோ லிஸ்ட்டு 1ல் 0ல் இருக்க வேல்யூவும் லிஸ்ட்டு 2ல் 0ல் இருக்க வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்டு 1ல் இருக்க வேல்யூ லிஸ்ட்டு 2ல் இருக்க வேல்யூவோட சிறுசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸ்மாலாக இருக்கா செக் பண்ணுறேன். ஓகே, இருந்தது அப்படின்னா அது சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணிடலாம், மெர்ஜ் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அதுக்காக மெர்ஜ்டு டாட் அப்பண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மெர்ஜ்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மெர்ஜ்டு டாட் அப் அண்ட் ஆஃப். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லிஸ்ட்டு 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ லிஸ்ட்டு 1 ஆஃப் அதில் எந்த வேல்யூ, ith இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த அப்பண்ட்ன்ற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு கொடுக்குற ஒரு எலமெண்ட்டை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக அந்த அப்பண்ட் ஒன்றும் இல்லை, இந்த கொடுத்த எலமெண்ட்டை இந்த எம்டி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அடுத்த எலமெண்ட் மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், ஐயில் 0th எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும், 1ல் இருக்க வேல்யூ வேணும். ஸோ அதுக்காக 1 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவையும் 1 தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் போகும். ஓகேவா? ஷூர். ஆனால் இன்னொன்று இருக்கு இல்லையா, என்ன அப்படின்னா ஒரு வேளை லிஸ்ட்டு 1ல் ஐன்ற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ சிறுசாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், அப்போது லிஸ்ட்டு 2ல் இருக்க வேல்யூ தான் சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நம்ம எழுதணும். அதுக்காக எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று லிஸ்ட்டு 1ல் இருக்க எலமெண்ட் சிறுசாக இருக்கும், இல்லைனா லிஸ்ட் 2ல் தான் ஸ்மாலாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் டெஃபினட்டாக என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக வந்துட்டு அப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் அப் அண்ட் ஆஃப் கொடுத்துட்டு லிஸ்ட்டு 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லிஸ்ட்டு 2 இதில் என்ன, ஜே. ஓகே, ஓகே, ஸோ இந்த லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் வைல் லூப் முடிஞ்சு ப்ரோக்ராம் முடிஞ்சதான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ இப்போது ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா வைல் லூப்பில் கண்டிஷன், இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஒரு வேளை வந்துட்டு இந்த வைல் லூப் வந்துட்டு ரன் ஆகலை அப்படின்ற இல்லை அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக வந்துட்டு லிஸ்ட்டை செக் பண்ணி அப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு வைல் லூப்பை எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஓகே வைல் லூப்
while I is less than. ஸோ இந்த while loop எதுக்காக அப்படின்னா இண்டிவிஜுவல் லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸை டேரெக்டாக வந்துட்டு மெர்ஜ் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த while loop. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஜஸ்ட்டு லிஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்துட்டு லிஸ்ட்டு ஒன்னோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த while loop வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெர்ஜ்டுன்னு கொடுக்குறேன். ஸோ மெர்ஜ்டுன்னு கொடுத்துட்டு டாட்டு அப் அண்ட் ஆஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுக்கணும். ஸோ லிஸ்ட்டு ஒன்னில் என்ன பண்ணணும் ஐத் எலமெண்ட்டில் இருக்கிற ஐத் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ தான் என்ன பண்ணணும்னா அப்பன் பண்ணணும். ஸோ அதை கொடுத்துட்டேன். அண்ட் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு லிஸ்ட்டுக்கு வந்துட்டு while loop முடிச்சாச்சு. ஸோ இந்த while loop பார்த்தோன்னே புரியும் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு லிஸ்ட்டோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்க செக் பண்ணணும். இருந்தது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸோட வேல்யூவை அந்த எம்டி லிஸ்ட்டில் என்ன பண்ணிடும் இன்டெகிரேட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் வேல்யூ மூவ் பண்ணி என்ன பண்ணிடும் அப்படின்னா வேல்யூஸை இன்டெகிரேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வேலை. ஸோ சேம் திங் சேம் லாஜிக் தான் வந்துட்டு அடுத்ததுக்கு எழுத போகிறேன். ஸோ லிஸ்ட்டு 2 கொடுக்கணும். ஓகே, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை லிஸ்ட்டு 2. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறமா எதுக்காக லிஸ்ட்டு 2 கொடுக்குறோம் அப்படின்னா லிஸ்ட்டு 2ஓட லென்த்து எடுத்தால் மட்டும்தான் அத்தனை தடவை while loop ரன் ஆகும். ஸோ இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணி அப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அப்பன் பண்ணால் மட்டும் போதும் இங்கே. ஸோ அப் அண்ட் ஆஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் லிஸ்ட்டு 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜே அப்படின்ற இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதை கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவை என்ன பண்ணணும் டெஃபினட்டாக வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணாது. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 99% முடிஞ்சது. ஓகே, ஸோ இன்னும் வந்துட்டு நம்மளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இதை டைப் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டேரெக்டாக கோடை ஆக்சஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ எதுக்காக அந்த மெர்ஜ் லிஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஷோர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும் அந்த ஐயோட வேல்யூ லிஸ்ட்டு ஒன்னோட லென்த்தோட கம்மியாக இருக்கா செக் பண்ணும், ஸ்மாலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, இங்கே ஜேவோட வேல்யூ லிஸ்ட்டு 2ஓட லென்த்தை கூட கம்மியாக இருக்கா செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா இந்த லூப் ரன் ஆகும். ஓகே, இந்த லூப் ரன் ஆகும்போது லிஸ்ட்டு 1ல் ஐன்ற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ லிஸ்ட்டு 2ல் ஜேன்ற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவோட கம்மியாக இருக்கா செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்பன் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்மால் நம்பர் டு லார்ஜ் நம்பர் என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்பன் பண்ணிடும். ஸோ ஓகே, தென் அதுக்கடுத்து இந்த while loopலாம் வந்துட்டு நமக்கு ஒரு டவுட் வரலாம் என்னென்னா இந்த லூப் ரன் ஆனதுக்கப்புறம் இது ரன் ஆகுமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது 2 லிஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் 5 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ வந்துட்டு இந்த லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ லாஸ்ட்டில் எதில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 தடவை ரன் ஆகும், ஒவ்வொரு தடவையும் 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஐயோட வேல்யூவோட ஃபைனல் வேல்யூ எவ்வளோ இருக்கும் 5, ஜேவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் சாரி இங்கே ஒன்று கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, சாரி இங்கே வந்துட்டு நோட் பண்ணிங்களா? ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணவே இல்லை ஜேவோட வேல்யூ. ஓகே, ஸோ அதை மறக்காமல் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா தப்பாக நான் கொடுத்தா வரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஜேவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஜேவோட வேல்யூ 5ல் வந்து நிற்கும். ஓகேவா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 5ல் நிற்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 எவ்வளோ 5, ஐயோட வேல்யூ 5. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸு, இந்த லூப் ரன் ஆகாது, இந்த லூப் ரன் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட எலமெண்ட்டை என்கிட்ட கேட்கும். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ ஒரு 5 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ செகண்டுக்கும் ஒரு 5 எலமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஒரே எலமெண்ட்டை சிங்கிள் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி போட்டுச்சு. ஓகே, ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்பேஸில் செப்பரேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஓகே நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்புட் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஓகே தப்பான அவுட்புட் வந்துடும். ஓகே 4 ஓகே இப்போ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லிஸ்ட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா மெர்ஜ் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 4 5 5 6 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 4 2 6 7 7 7 8 8. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.